பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள ஞானசேகரன் வீட்டில் பறிமுதல் செய்துள்ள ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சனிக்கிழமை காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு 2 அட்டை பெட்டிகளில் லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் மற்றும் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றனர். குறிப்பாக குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு 200 சவரனுக்கும் அதிகமான தங்கம், வைர நகைகளை ஞானசேகரன் திருடியிருப்பதால் இதன் மூலமாக சம்பாதித்த ஆவணங்களையும் வேறு ஏதேனும் பாலியல் வன்கொடுமை செய்து பெண்களை வீடியோ எடுத்து வைத்துள்ளாரா என ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் ஆகியவற்றை ஆய்வு செய்த பிறகே தெரியவரும் என தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஞானசேகரன் தொடர்பு இருப்பதால் திருட்டு மூலமாக வாங்கிய சொத்துக்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். ஞானசேகரனின் மனைவியிடம் பறிமுதல் செய்துள்ள அனைத்து ஆவணங்கள் தொடர்பாகவும் கையெழுத்து பெற்று விசாரணை செய்து வாக்குமூலமாக அதை வீடியோ பதிவு செய்துள்ளனர். 6 மணி நேர சோதனைக்கு பிறகு வெளியே வந்த பெண் IPS அதிகாரி ஸ்நேகப்பிரியா சிறிது காலம் நேரம் கொடுங்கள், விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்து சென்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை CBI விசாரிக்க வேண்டுமென பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக பெண் தலைவர்கள் ஆளுநர் RN ரவியை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், போராட்டத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவது உள்ளிட்டவை குறித்து பேசினர். 1 மணி நேர சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பெண் தலைவர்கள் போராட்டம் நடத்த முடியாத அவசர நிலை தமிழகத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினர். விசாரணை சரியாக நடக்காததால் தான் பயப்படுவதாக குறிப்பிட்ட அவர், போராட்டம் தலைவர்கள் கைதாவதாகவும் ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவதாகவும் விமர்சித்தார். தமிழக மக்கள் போலவே எங்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி, யார் அந்த சார்? யார் அந்த சார்? மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்போ பதிவு செய்கிறோம். பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண் தலைவர்கள் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். CBI விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும். தோழமை கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி, பாஜகவிற்கு அனுமதி இல்லை. குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது. பெண் தலைவர்கள் 6 மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வைக்கிறீங்க. இது எந்த விதத்தில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இது மிக மிக மோசமான நிலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.